வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரளா ஃபிஷ் கறி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வஞ்சரம் ஃபிஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பெரிய மீன் எடுத்தாலும் சூப்பராக தான் இருக்கும். வவ்வால், சங்கரா, எந்த மீன் வச்சு கூட இந்த ஃபிஷ் கறி செய்யலாம். இன்றைக்கி நான் வஞ்சரம் மீன் தான் எடுத்திருக்கேன். வஞ்சரம் மீன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 2 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கிறது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 1/4 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா இடித்து இந்த மாதிரி போடுங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கலருக்காக ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோயோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் 1/2 நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மினிட்ஸ் இது கொதிக்கட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 2 ஊற்றி நல்ல மைய அரைச்சிக்கோங்க. பாருங்கள், தேங்காய் இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொச்சிச்சு. இப்போ நம்ம மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு மீனை சேருங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய மீனால் ஒரு 8 நிமிஷம் இதில் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மீன் ஒரு சைடு கொதிச்சிடுச்சு. இப்போ திருப்பி விடுங்க. இன்னொரு சைடு நல்லா கொதிக்கட்டும். டோட்டலாக 8 நிமிஷம் மீன் கொதிக்கணும். பெரிய மீனால் இந்த மாதிரி, சின்ன மீன்னா சீக்கிரமாக ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். மீன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. எண்டில் கொஞ்சம் தூவிடுறேன். இப்போ லாஸ்ட்டில் சின்ன வெங்காயம் வதக்கி மேலே சேர்த்தா அது ஒரு கமகமன்னு ஒரு வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அப்படியே குழம்பு மேலே நம்ம போட்டுக்கலாம். இந்த ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கி இப்போ நம்ம குழம்புல போட்டுக்கலாம். நம்ம அந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி குழம்பு தூள். நம்மளுடைய கேரளா ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேரளா ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சுங்க. இது நீங்கள் ஒயிட் ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த டிஷ்ஷில் சந்திப்போம். தேங்க்யூ.